Hi all, this is Sailesh. Welcome back to my channel. நம்ம சேனல்ல ஹையர் செகண்டரி செகண்ட் இயரோடைய தட் இஸ் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஜிசிடி யூசிங் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னா டு டிட்டர்மைன் த ஜிசிடி ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர் யூசிங் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புக்கில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பிடிஎஃப்க்கு போகலாம். இப்போ பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 6, இந்த பேஜ் நம்பர் 6ல் தான் நமக்கு இந்த ஜிசிடி வந்து அல்காரிதம் ஜிசிடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், a pure function to determine the greater common division of 2 positive integer numbers. ஓகே, இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. இந்த அல்காரிதம் பேர் யூக்ளிடியன் அல்காரிதம். இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஜிசிடியை ஈஸியஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் ஒரு அல்காரிதமே இதுதான். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான், இந்த அல்காரிதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த அல்காரிதத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நல்லா ப்ரீஃபாக என்னுடைய வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேர்டை பார்க்க வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த அல்காரிதத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கிளியராக. ஃபர்ஸ்ட் ஜிசிடினா என்ன, மாட்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, இப்போ ஜிசிடி ஆஃப் 30,27 கொடுக்குறாங்க இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இது எப்படி வருது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 13 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 13 கண்டுபிடிங்க. ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா இந்த நம்பர் எதனால தட் இஸ் எந்த டேபிளெலாம் இந்த நம்பர் வரும். தட் இஸ் 1 டேபிளில் வரும். 1 13 13. அது மாதிரி 13 டேபிள் 13 × 1 30, ரைட்? அதேமாதிரி 27 ஃபேக்டர் ஆஃப் 27 கண்டுபிடிங்க. ஸோ 27 வந்து எந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் 3 9 27. எதனாலலாம் மல்டிப்ளை ஆகும்? இப்போ 3னா 9 3s are 27. ஸோ 27 அந்த நம்பர் எந்த டேபிள்ஸில் வரும் அதை வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் காமன். ஸோ இதுதான் காமன் ஃபேக்டர். ஸோ ஜிசிடி ஆஃப் 30,27 இஸ் 1. ஓகே, இப்போ இதை பாருங்கள், ஜிசிடி ஆஃப் 62,8 2ன்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர் ஆஃப் 62 கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் ஃபேக்டர் ஆஃப் 8 கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எது? 1 2 தான் காமன். ஓகே, இப்போ இந்த ரெண்டில் எது வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்க்குறோம்? 2. அப்போ ஜிசிடியோட வேல்யூ இஸ் 2. ஓகே, இப்போ மாட் ஆப்ரேட்டர்ஸ் கிவ் யூ தி ரிமைண்டர் when 2 பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் டிவைடட். அப்படின்னா என்னென்னா இப்போ 2 இன்டீஜரை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் கொடுத்துச்சுன்னா அதுதான் மாட் ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இப்போ வாங்க 7 டிவைடட் பை 2. 7 டிவைட் பண்ணும்போது 3 தான் நமக்கு 3 வந்து கோஎஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். 1 இஸ் அ ரிமைண்டர். ஓகே, ஸோ ரிமைண்டர் கொடுத்துச்சுன்னா அதுதான் 7 mod of 2 is equal to 1. அதே மாதிரி 13 mod of 27 is equal to 1. 62 mod of 8 is equal to 6. 8 mod of 6 is equal to 2. 6 mod of 2 is equal to 0. ஓகே, இப்போ நம்மளுடைய அல்காரிதத்துக்குள்ளே போவோம். இப்போ புக்கில் இந்த அல்காரிதம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிசிடி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அதை சொல்கிற அல்காரிதம். ஓகே, இப்போ ஜிசிடினா என்னென்னா நேம் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனோட நேம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்மா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதில் இந்த ஃபங்க்ஷனோட நேம் ஜிசிடி. இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் இருக்குது, ஏபி. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால ஆர்இசி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதனால லெட் அண்ட் கீ ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜிசிடி ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்குது நம்ம பார்த்தோன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அது என்ன கண்டிஷன்னா இப்போ இந்த பேராமீட்டர் பி இருக்குல்ல, அந்த பி வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ இது நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா தென் ஜிசிடி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். தட் இஸ் திருப்பியும் ஜிசிடி ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறோம். ஜிசிடி அப்போ அதுக்கு என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா பி, அப்புறம் ஏ மாட் ஆஃப் பி. ஓகே, சப்போஸ் பி வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா அப்போ ரிட்டன் ஏ வேல்யூஸ் அதான் இங்கே இருக்குது. ஓகே, புரியுதா? இதுக்கு தான் அவங்க எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நானும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்கள் யூஸ்க்கு. ஓகே, அடிஷ்னல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது கீழே. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த அல்காரிதத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா யூக்ளிடியன் அல்காரிதம் சொல்லுவாங்க.
ஓகே, இது ஏன் இந்த பேர் இந்த அல்காரிதத்துக்கு வந்துச்சுன்னா, இது ஏஷியன் கிரீட் மேத்தமெட்டிஷியன் பேர் இக்லைடு, அவங்களுடைய நேமை வச்சு தான் இக்லைடியன் அல்காரிதம்னு இதுக்கு நேம் வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜிசிடி வந்து ஈஸியஸ்ட் அண்ட் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வேல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இக்லைடியன் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் கேல்குலேட்டிங் ஜிசிடி இன் C++ கோட் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம கோடு எழுதியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் பாருங்கள். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏபி. அதுக்கப்புறம் ஏன்னு ஒரு வேல்யூயும் பி ஒரு வேல்யூயும் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபங்க்ஷன், தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது, தட் இஸ் ஜிசிடி ஆஃப் A, B ஒரு ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். புரிஞ்சா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ்குள்ளே அந்த அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ்குள்ளே வாங்க. ஜிசிடி இஸ் அ ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இதுக்கு 2 பேராமீட்டர் இருக்குது, ஏபி. ஓகே, இப்போ இங்கே நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த இஃப் கண்டிஷனில் b நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க. என்னன்னா, தட் இஸ் அப்படி இருந்துச்சுன்னா திருப்பியும் அந்த ஜிசிடியை அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கால் பண்ணுங்க, இந்த ரிட்டர்னுக்குள்ளே கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தி ஃபங்க்ஷன் வித்தின் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் கால்ட் as a recursive function. ஸோ இங்கே recursive ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ b வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ ஜிசிடி அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். சப்போஸ் b இஸ் ஈக்குவல் டு 0னா தென் ஹெல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் a பண்ணும். அதோட ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ இது நான் 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து மெயின் கிட்ட எப்பவும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே மெயின் தான். ஸோ நம்ம கண்ட்ரோல் மெயினில் வரும். அதுக்கப்புறம் இந்த இன்ட் ஏபியை பார்க்கும். சிஇன் ஏ வேல்யூவை ரன் டைமில் வாங்கிப்போம், பி வேல்யூவை ரன் டைமில் வாங்கிப்போம். அப்புறம் பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்டிங் பர்பஸ்க்காக ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜிசிடி ஃபங்க்ஷன்ஸ் கால், இங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கால் இருக்குது, தட் இஸ் ஜிசிடி ஆஃப் A, B. தட் இஸ் இந்த ஏ இதில் வந்து நான் 62ம் பியில் வந்து 8ம் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்லி கோ டு தி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அந்த ஜிசிடி ஃபங்க்ஷன் கிட்ட போயிடும். ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும். ஓகே, இப்போ போய் இப்போ இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு என்ன, ஜிசிடி ஆஃப் 62, 8 தான். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இதில் A வந்து 62, B வந்து 8. ஓகே, ஸோ 8 இஸ் நாட் ஈக்குவல் டு 0வான்னு கேட்குறாங்க. கண்டிஷன் செக் ஆகுது, எஸ் ட்ரூ. அப்போ இது வந்து என்னது, இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான், ட்ரூ. அப்போ என்னது, ஒரு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது திருப்பியும் அது வந்து ஒரு ஜிசிடி ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் கால் உள்ளே இருக்குது. அப்போ திருப்பியும் ஜிசிடி கண்டுபிடிக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், ஜிசிடி ஆஃப். இப்போ இதுக்கு பேராமீட்டர் அனுப்பும் போது என்ன பேராமீட்டர்ஸ்னால், இப்போ இந்த முதல் வந்து A வந்து 62, B வந்து 8. ஓகே, இப்போ இங்கே பாஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த B வேல்யூவை இங்கே போட்டுருங்க, A 8. அதுக்கப்புறம் 62 mod of 8 பண்ணுங்க. 62 mod of 8 வந்து 6. ஸோ இங்கே நமக்கு ஜிசிடி திருப்பி நம்ம வந்து கால் பண்ணுறது, திருப்பி வந்து கால் என்னென்னா 8,6 இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் திருப்பி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணியது வச்ச பராமீட்டர்ஸ் என்னது, 8,6. ஸோ திருப்பி இங்கே வருது, கண்டிஷன் செக் பண்ணுது, பி தட் இஸ் 6 வந்து நாட் ஈக்குவல் டு 0, எஸ் ட்ரூ. அப்போ திருப்பி உள்ளே வருது, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கே வருது. இப்போ ஜிசிடி ஆஃப் இப்போ வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே நமக்கு கிடைக்கிறது 6 நம்பர், அந்த பியோட வேல்யூ வந்து இந்த ஐட்ரேஷன்ஸ்க்கு 6. ஸோ எனக்கு இங்கே வேல்யூ என்ன, 6, 8 மாடுலோ ஆஃப் 6. ஏன்னா இப்போ இங்கே இருந்து ஏ வேல்யூ என்ன, ஏ வேல்யூ வந்து 8 அண்ட் பி வேல்யூ வந்து 6. இந்த ரெண்டில் மாட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ 2. இப்போ இங்கே என்ன, இப்போ எனக்கு ஒரு எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் கால் இருக்குது. ஸோ திருப்பியும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆஃப் ஜிசிடியை கால் பண்ணுறோம். ஸோ பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இங்கே வாங்க. இப்போ பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான், நம்மளுக்கு வந்து பி ஈக்குவல் டு எத்தனை, 2. ஸோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தென் ட்ரூ. அப்புறம் திருப்பியும் ஃபங்க்ஷன்ஸ் கால் இருக்குது, ஜிசிடி ஆஃப் 2,0. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2,0 நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டோன்னு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் கிட்ட வரும். அப்புறம் உள்ளே வரும் வேல்யூஸ் பி நாட் ஈக்குவல் டு 0ன்னு பார்க்கும்.
ஏன் இப்போ b ஓட வேல்யூ என்ன 0 0 not equal to 0வா a is not equal to false அப்போ இந்த false இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் false ஆயிருக்கு அப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாம இந்த else பார்ட்டுக்கு வந்து return of a இப்போ a ஓட வேல்யூ இதுல என்னன்னு பார்த்துக்கோங்க 2, 0 a ஓட வேல்யூ 2 அது ரிட்டர்ன் பண்ணும் ஓகே இப்போ ரிட்டர்ன் நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ gcd of 2 கண்டுபிடிச்சிருவோம் இப்போ இது இங்க இருக்கு ஓகே இப்போ gcd of 2, 0 நமக்கு 2 தெரியுது ஓகே இப்போ இதுல இருந்து கண்ட்ரோல் எங்க பாஸ் பண்ணனும்னா previous call statementக்கு மூவ் ஆகும் இந்த இடம் gcd of 6, 2 க்கு போகும் with the value of 2 ஓகே அப்புறம் இங்க இருந்து previous call statementக்கு போகும் that is gcd of 8, 6 இந்த இடத்துக்கு போகும் with எது என்ன ரிட்டர்ன் வேல்யூ இதுல என்ன இப்போ இது கால்குலேட் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் 2 வருதுல இப்போ இதுல இருந்து என்ன பேக் போய் நம்ம மெயின் கால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறோம் ஓகே சோ இது 2 சோ இப்போ திருப்பி previous call of statements பார்த்து திருப்பி இங்க போகுது இப்போ 62, 8 இப்போ இதுல என்ன வருது உங்களுக்கு இப்போ 62, 8 அதான் இந்த இடத்துல என்ன நமக்கு பிரிண்ட் பண்ணனும்னா 2 னு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிரும் ஓகே இதுதான் இங்க சொல்லிருக்காங்க டீடைலா ஓகே next another example என்னன்னா a equal to 27 b equal to 13 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இப்போ 27 30 இதே தான் 30 is not equal to 0 true இருக்கும்போது நான் இந்த ஃபங்க்ஷன் gcd of 13, 1 கால் பண்றேன் ஓகே that is 30, a mod of b இத கால்குலேட் பண்றோம் a is 27 mod of 13 ஓகே இப்போ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கால் ஓகே இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் திருப்பியும் என்ன ஆகும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை கால் பண்ணும் சோ திருப்பியும் 1 not equal 1 that is b வந்து is not equal to 0 வா இங்க b is 1 so 1 is not equal to 0 so condition is true then gcd திருப்பி பண்றோம் gcd கால் பண்றோம் gcd க்கு b க்கு 1 இந்த that is a க்கு 1 b க்கு a க்கு இதுல இருந்து எடுத்துக்கோங்க இந்த 27 mod of b தான் a so இதுல இருந்து இங்க எடுத்துட்டோம் இது என்னது 13 mod of 1 வந்து 0 ஓகே இப்போ இந்த 0 வந்துருச்சுங்க ஓகே இப்போ gcd functions வந்து திருப்பி கால் பண்றோம் with the parameter 1, 0 ஓகே இப்போ நமக்கு இங்க வரும்போது கண்டிஷன் செக் பண்றோம் என்ன கண்டிஷன்னா என்னன்னா b is not equal to 0 1 கேக்குறாங்க ஆனா இந்த இடத்துல என்ன நமக்கு வரும்னா b வந்து is equal to 0 ஆனா இங்க b வந்து not equal to 0 1 கேக்குறாங்க ரைட்டா sorry அப்போ 0 not equal to 0 false அப்போ இது return of 1 இப்போதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை இப்போதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது ரிட்டர்ன் ஆஃப் 1 ஓகே ரிட்டர்ன் ஆஃப் 1 வருது இப்போ இந்த பிளாக் வந்து முடிஞ்சிருச்சு ரைட்டா இப்போ அடுத்த இப்போ இந்த gcd 1, 0ல இருந்து ப்ரீவியஸ் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும் gcd of 30, 1 ஓகே இப்போ இது வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் இது ரிட்டர்ன் ஆஃப் 1 சோ திருப்பியும் previous கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும் that is gcd of 27, 3 இதுல வேல்யூ வந்து 1 வச்சிருக்கோம் ரைட்டா சோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணும்போது அங்க ஃபங்க்ஷன் காலிங்க்கு இந்த வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆஃப் 1 அங்க பாஸ் ஆயிடும் ஓகே அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் அல்காரிதம் இது வந்து உங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கேட்கலாம் சான்சஸ் இருக்கு அப்புறம் இந்த அல்காரிதமும் ஈஸியஸ்ட் ஒன் தான் ஓகே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ஸோ அதை போய் கோத்ரூ பண்ணுங்க அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ